என்னம்மா வாமா, என்ன கல்யாணம் எல்லாம் பேசியிருக்கதா சொன்னாங்க அம்மா? எங்க ஒன்றும் முடிவாகலை. முடிவாகலையா? இல்ல அம்மா சொன்னாங்க இந்த இடம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல இடம் சொன்னாங்க. மகளுக்கு ஏத்த மாப்பிள்ள, மக படிச்ச படிப்புதேன்னு சொன்னாங்க. நீ என்ன பொசுக்குன்னு முடியலைன்னு சொல்லிட்ட? ஆமா, அவங்க வரதட்சணையா 50 பவன் வேணுமா? 50 பவனா? 5 லட்சம் கொடுக்கணுமா? நகை என்ன கொஞ்சமா விக்குது? 5 லட்சம். அப்புறம் 1 ரூபாய்க்கு விக்குது, 50 ரூபாய்க்கு. அதானே. அப்புறம் புல்லட் வேற மாப்பிள்ளை கொடுக்கணுமா? புல்லட்டு. நான் போஸ்ட் பெய்டு கார்டா எம்இ படிச்சு வேலை பார்த்து சம்பளத்தை அவங்க தானே கொடுக்க போறாங்க. நல்லா வேலை பார்க்குற, நல்லா படிச்சிருக்க, உனக்கு உங்க அம்மா பாவம் படிக்க வச்ச காசை எவ்வளவு வந்துச்சு? ஆமால, தெரியாம தான் கேக்குறேன். ஆம்பளை பிள்ளையுமே படிக்க வைக்கிறாங்க, பொம்பளை பிள்ளையும் ஈக்குவலா படிக்க வச்சு வேலை வாங்குறோம், படிக்க வைக்கிறோம். ஆனா ஆம்பளை பிள்ளை மட்டும் நகை போடுறது இல்ல, புல்லட்டு வாங்கி கொடுக்கறது இல்ல, வரதட்சணை கொடுக்கறது இல்ல. ஆனா ஒன்னே அப்ப தாலி மட்டும் கட்டுறாங்க. ஆனா அதுக்கு நம்ம இவ்வளவு செய்யணுமால? ப்ரீபெய்டா வரதட்சணை வேற ஃபுல்லா நிறைய கொடுக்கணும். இது எந்த வகையில? நான் வரதட்சணை கேக்குறவங்களுக்கு நீங்க பொண்ணு கொடுக்குறீங்க, கொடுக்காதீங்க. உங்கள மாதிரி ஆம்பளை பையன் பெத்தவங்க கேக்குறவங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்றோம். பாரு, இந்த ஆம்பளை பிள்ளை பெத்தவங்க எல்லாம் இப்படி பேசினாங்கன்னா நம்ம என்னல பண்றது? எல்லாரும் அப்படி இல்லல பாவம். ஒரு சிலர் வரதட்சணையிலே நிக்கிறா. கடைசி வரைக்கும் பாரு, அவங்களுக்கெல்லாம் பொண்ணே அடைக்காது. இப்படி வரதட்சணை 50 போவே 5 லட்சம் என்ன அசால்ட்டா கேட்டுட்டு புல்லட் வேற மாப்பிளைக்கு. புல்லட் வேற. கல்யாண செலவு நாங்க தான் பார்த்தாகணுமா? ஐயோப்பா, பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன். நாங்களாம் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம். நாங்களாம் இது பிள்ளைன்னு சொன்னா எப்படி? உனக்கு கேட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரன்ட்ட தான் அவனை கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ, அவன் நல்லா பேசுவீங்க. ஏனி அக்கா சூப்பரா பேசுவாங்க. வேணால, நானே சொல்றேன் அந்த மாப்பிள்ளை வேணால. இட்லியை வெட்டி வெட்டி எண்ணெயில பொரிச்சிருக்காங்க. அப்ப என்ன நெய்யில அப்படிப்பாங்க? அதுக்கு 2 இட்லி ஆர்டர் பண்ணி திங்கலாம்ல. நீ தான் திங்க. இல்லாம காசு வேணாமா? நீ செய்யற இட்லி வந்து காஞ்சி போனா இப்படி தானே இருக்கும், ஹார்டா. இது வச்சு டேஸ்டா இருக்கும். நான் கிலோ இட்லி பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும், பஞ்சு மத்த மாதிரி. வேறு குதிக்கவா? அக்கா மாதிரியே வை பேசுவாங்க. இதுக்கு பேர் என்னம்மா? என்னென்ன ஆர்டர் பண்ண தெரியாதா? சொல்லுமா. சொல்லு. பன்னீர். பன்னீரா? நீங்க ஆர்டர் பண்ணது நல்லா இருக்கும். நல்லாவா இருக்கு பன்னீர்? நல்லாவே இருக்கு பன்னீர், சாப்பிட்டா இருக்கு. நீ சமைச்சா இந்த இட்லி மாதிரி ஹார்டாகவே இருக்கு. ஆச்சி இட்லி வச்சா அப்படி இருக்கும். ஆச்சி வச்சா நல்லா தான் இருக்கும். நான் வச்சா சொல்ல விருப்பம் இல்லை. மானத்தை வாங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படி சொல்லணும். அசுமா நல்லா இல்லைன்னு சொல்லிச்சுல, நம்ம போயிடுவோம். எங்களுக்கு பிள்ளை கட்டிட்டு வரட்டும். பர்த்டே ட்ரீட். வாங்க மாமா மாவாட்டமா 2 நாளைக்கு. நான் இருக்கு மாப்பிள்ள. இந்த பிள்ளை தான் சொல்லி வாங்கி விட்டு போனேன். ஆமாம், நான் கத்துற அவங்க. ஏய், அங்க என்ன கயிறும் கட்டியா தொங்குது? பெயிண்டிங் வேலை நடக்குது. ஓ, அப்ப உள்ள பெயிண்டர்ஸ்ங்க இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். மணிக்கா, உனக்கு கேட்கணுக்கா, ஒரே ஒரு டவுட்டுக்கா. உனக்குமா டவுட்டு? ஆமா, சொல்லு. என்ன டவுட்டு? நீ எடக்கு மடக்கால கேப்ப. எப்பவுமே இப்படி கசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சிரிப்பா? அது ஒண்ணும் இல்ல, கவலை யாருக்கு இல்ல. கவலை தூக்கி அப்படி பின்னாடி போட்டுருணும், புன்னகை தூக்கி அப்படி முன்னாடி வச்சிடணும். அதுதான் சிரிப்புக்கு காரணம். ஓகேவா? காலையில் 9:10க்கு வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. தெரியாம இந்த கம்பெனில வந்து சேர்ந்து தொலைஞ்சிட்டோம். சை கருமோ, இதை நொட்டு அதை நொட்டு, இதை பண்ணு அதை பண்ணு, எவன் வந்தாலும் கண்டபடி திட்டிட்டு போறானுங்க. என்னமோ அவனை திட்டுறதுக்காகவே என்னை வந்து பெத்து விட்டங்க அப்பா பெத்து விட்ட மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க.
டென்த்தா உருட்டு நல்லா உருட்டுங்கடா. ஏண்டா உங்களுக்கு லீவ் விட்டதுல இருந்து எங்க கேட்டு கதவே உடச்சு புரிவியலோடா, பந்த விட்டு அடிச்சு இங்க இனிமே பால் இந்த பக்கம் வந்து விழுந்துச்சே. பஞ்சர் ஆகி போயிரும் பாத்துக்க. கேட்டுல டப்பு டப்புன்னு அடிக்கிறியடா. ஏண்டா ஸ்பெஷல் கிளாஸ் எங்கேயாவது போங்களேடா, போலையாடா? அவன் ஊருக்கு போங்க, அப்பதே திரு அசந்து கிடக்கு. நைட்டு 10 மணி வரைக்கும் காவாம எடுத்துறியடா. 12 மணி 10 மணி நீங்க ஊருக்கு நான் ஊருக்கு போவா? சரி. மணியக்கா என்ன தைக்கிற எல்லாரும் உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல, சட்டை வெட்டி கொடுத்தேன். அது கொஞ்சம் லேசா ஸ்மெல்லா துவைக்காம கொடுத்துட்டாங்க அளவு சட்டை. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு வெட்டி கொடுத்துட்டேன். அவன் வந்து எனக்கு கொஞ்சம் சலவசம் பிடிச்சதுனால அந்த அளவுக்கு தெரியல. அதே மாத்தி மாத்தி திட்டுறாங்க. நானும் கஷ்டப்பட்ட போன் அடிச்சு சொன்னேன், ஆரி சட்டை வீசினாலும் பரவாயில்லக்கா, துவைச்சா வந்து கலர் போயிருதான், பாசி கருத்துடுறான். அப்படி அவன் சொல்றேன். நம்ம என்னத்த சொல்றது, நம்மளும் மனுஷன் தானே. 16 நேரம் சொல்லிட்டேன் துவைச்சு கொடுங்க துவைச்சு கொடுங்கன்னு. ஆரி துவைக்க கூடாது, எம்ப்ராய்டரி துவைக்க கூடாது, பாசி வச்சு துவைக்க கூடாது, பட்டு சட்டை துவைக்க கூடாதுன்னு அந்த சட்டையை அளவு ஏமா கொடுக்குறீங்க? அத புரிஞ்சுக்கங்க, நாங்களும் மனுஷன் தானே. மணியக்கா ஏல லேட்டு எவ்வளவு நேரம்ல பாரு. எத்தனை மணிக்கு போயிட்டு சாப்பாடு டைம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நின்று வர. நீங்க உள்ள உட்காந்துக்கிட்டே பேசக்கூடாது, வெளியே வந்து பாருங்க. நம்ம ஊர்ல மழை பெய்யுது. மழையா? நம்ம ஊர்லயா? ஆமா, நம்மளா இருக்கும்போது மழை பெய்யும். மழை வந்து பாருங்க வேணா எப்பலாம் மழை பெய்யுதுன்ட்டு. விஷமாவா பெய்யுது? ஆமா, சரியான மழை. ஆமால, நம்ம ஊர்ல நல்லா அதெல்லாம் மழை பெய்யுது. நம்மெல்லாம் இருக்கோம்ல, அதுதே நல்ல பிள்ளைகளுக்காக பெய்யுது. பரவாயில்ல, வெக்கைய கொஞ்சம் கிளப்பி விட்டுட்டு போகும். சரியா?